வள்ளலார் இளமையில் வழிபட்ட கடவுள் எது? கடவுள் யார்? வள்ளலார் இளமையில் வழிபட்ட கடவுள் யார் அப்படின்னு கேக்குறாங்க. பெருமாள், சிவன், விநாயகர், முருகன். வள்ளலார் இளமையில் வழிபட்ட கடவுள். வெரி குட். பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் முருகன். ஓகேவா? அவர் இளமையில இருக்கும்போது முருகனை வழிபட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் உருவ வழிபாடு செய்யாம ஜோதியையே என்ன பண்ணாரு? அவரு கடவுளா வழிபட ஆரம்பிச்சாரு. ஓகேவா? சோ அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை என்பது அவருடைய தாரக மந்திரம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வள்ளலார் இளமையில் வழிபட்ட கடவுள் முருகன். நெக்ஸ்ட் குவெஸ்டின். ஞானசேகரம் என்ற இதழை நடத்தியவர் யார்? ஞானசேகரம் என்ற இதழை நடத்தியவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை, மறைமலை அடிகள், திரு வி க நாமு வெங்கடசாமி நாட்டார். பதில் வெரி குட். ஞானசேகரம் என்ற இதழை நடத்தியவர் யார்? யாருமா? மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் அவர்கள் நடத்திய இதழ் தான் என்னது? ஞான சேகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதழ். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நிறைய இதழ்கள் வந்து தொடங்கி இருப்பாங்க. நேதாஜி அப்படின்ற இதழை நடத்தினது யாரு? நேதாஜி என்ற இதழை நடத்தியவர். பதில் வெரி குட். நேதாஜி என்ற இதழை நடத்தியவர் யாரு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நடத்தி இருப்பாங்க. சோ கொல்லிப்பாவை கொல்லிப்பாவை என்ற இதழை நடத்தியவர். வெரி குட். யாரு? வெரி குட். யாருமா? ராஜ மார்த்தாண்டன். வெரி குட். இந்த மாதிரி பேரலா கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். நெஞ்சில் ஈரமில்லார் நாண நீளுழைப்பை கொடையாக காட்டி செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நெஞ்சில் ஈரமில்லார் நாண நீளுழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். இது என்ன தலைப்புல கொடுத்திருப்பாங்க? என்ன தலைப்புல இந்த பாட்டு கொடுத்திருப்பாங்க? செஞ்சொல்னா என்ன அர்த்தம்? செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொற்கள்னு அர்த்தமா? செஞ்சொல்னா திருந்திய சொற்கள் உடைய வல்லை பாட்டின். வல்லை பாட்டுனா உலக்கை குத்தும் போது பாடப்படக்கூடிய பாடல் தான் வல்லை பாட்டு. சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். என்ன பாடம்மா? ஓடை அப்படின்ற தலைப்புல எந்த நூல்? தொடுவானம் அப்படின்ற நூல்ல இருந்து கொடுத்திருப்பாங்க. தொடுவானம். இந்த நூல்களை எல்லாம் எழுதியது யாரு? ஆசிரியர் யாரு? ஆசிரியர் யாருமா? இந்த நூலினுடைய ஆசிரியர் யார்? வெரி குட். சூப்பர். ஆசிரியர் வாணிதாசன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஆசிரியர் யாரு? ஓடை தொடுவானம் அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட தலைப்பு. ஆசிரியர் வாணிதாசன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கம்மா. வெரி குட். நெக்ஸ்ட் குவெஸ்டின். திருக்குறளில் உணவு பழக்கம் பற்றி பேசும் அதிகாரம் எது? உணவு பழக்கம் பற்றி பேசக்கூடிய அதிகாரம் எது? கொல்லாமை, பண்புடைமை, அறம், மருந்து. எது? பதில் சொல்லுங்க பார்க்கலாம்.
டெட்ல எதுவுமே டைரக்டா கேட்கலையா? ஓகே. சூப்பர். சான்சா மருந்து, உணவு பழக்கம் பற்றி பேசக்கூடிய அதிகாரம் என்னதுமா? மருந்து. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அதுலதான் எது அளவுக்கு லிமிட்டடா சாப்பிடணும், எப்படி எல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற வரைமுறைகளை பத்தி மருந்துல தான் சொல்லியிருப்பாங்க, மத்தது கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் குவெஸ்டின், கீழ்கண்டவற்றில் வள்ளலார் பாடல்கள் இடம்பெற்றுள்ள யாப்பு வடிவம் யாது? வள்ளலார் பாடல்கள் இடம்பெற்றுள்ள யாப்பு வடிவம் யாது? சரி, ஓகே. கும்மி. கும்மி மட்டுமாமா வள்ளலார் பாடல்கள்? கும்மி மட்டுமா வள்ளலாரினுடைய யாப்பு வடிவம்? வேற என்னென்ன இருக்கு? கும்மி மட்டுமா? வேற என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்னென்ன யாப்பு வடிவங்கள் இருக்கு? கன்னி. வேற? கன்னிக்கு அப்புறமா? வெரி குட். கும்மி, கன்னி, கீர்த்தனை, இது எல்லாமே வள்ளலாரினுடைய யாப்பு வடிவங்கள். கும்மி, கன்னி, கீர்த்தனை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கும்மி, கன்னி, கீர்த்தனை என்பது சரியான விடை. இதுதான் வள்ளலாரினுடைய யாப்பு வடிவங்கள். நெக்ஸ்ட் குவெஸ்டின், ஒரு மொழி நிலைத்து நிற்க தேவையான ஊன்றுகோலாக விளங்குவது யாது? ஒரு மொழி நிலைத்து நிற்க தேவையான ஊன்றுகோலாக விளங்குவது யாது? பேச்சு மொழியா இருக்கணும், எழுத்து மொழியா இருக்கணும், ஆட்சி மொழியா இருக்கணும், மேற்கட்ட அனைத்துமாவே இருக்கணும். பதில் என்ன? ஒரு மொழி நிலைத்து நிற்க தேவையான ஊன்றுகோலாக விளங்குவது யாது? சான்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மொழி நிலைத்து நிற்கணும் அப்படின்னா அந்த மொழி பேச்சு மொழியா இருக்கணும், ஆட்சி மொழியா இருக்கணும், அதே சமயம் எழுத்து மொழியாகவும் இருக்கணும். மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றதான் சரியான விடை.